முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் புறப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா நாட்டிற்கு செல்ல தனது இல்லத்திலிருந்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 17 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவு அமெரிக்கா நாட்டிற்கு செல்ல இருக்கிறார். அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் வழியனுப்பும் விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு திரளானோர் கூடியுள்ளனர். குறிப்பாக அமைச்சர்களும் அங்கு அவர்களை வரவேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். இன்று இரவு 10 மணிக்கு பயணிகள் விமானத்தில் சென்னையிலிருந்து துபாய் வழியாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு முதல்வர் செல்ல இருக்கிறார். அங்கு அமெரிக்க தமிழ் சங்கத்தினோட சந்திப்பு, சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாடு, வெளிநாடு வாழ் தமிழர்களின் உடனான கலந்துரையாடல், சிகாகோ பயணம், அமெரிக்காவின் முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகள் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவு தற்பொழுது இந்த இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சரியாக 10 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிகள் விமானத்தில் புறப்பட இருக்கிறார். 17 நாள் பயணமாக செல்ல உள்ள நிலையில் அடுத்த மாதம் சென்னை திரும்ப இருக்கிறார். கள விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. விஷ்ணு, மொத்தம் 17 நாட்கள் முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். அதனுடைய முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கமாக சொல்லுங்க. நிச்சயமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும் என கூறி வரும் நிலையில் அதற்கான முயற்சியாக இந்த அமெரிக்க சுற்றுப்பயணம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் பல்வேறு முதலீடுகளையும் அங்கு சுற்றுப்பயணத்தின் மூலமாக ஈர்த்து பெரும் வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்பட்டது. பலராலும் அது பாராட்டப்பட்டது. நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5 நாள் பயணமாக துபாய் புறப்பட்டு சென்றிருந்தார். அங்கு 6100 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்தாகின. இதன் மூலமாக 15,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு மே மாதம் 9 நாள் பயணமாக சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றார். இதில் 1342 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டு இதன் மூலமாக 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு ஜனவரியில் ஸ்பெயின் நாட்டிற்கு 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதன் மூலமாக 3440 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியிருந்தன. பல்வேறு வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து 17 நாள் பயணமாக இந்த அமெரிக்கா பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. 17 நாட்களாக அந்த 17 நாள் பயணத்திற்காக தற்போது தனது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு செய்தியாளர் சந்திக்கவும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இன்று இரவு 10 மணி அளவில் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிகள் விமானத்தின் மூலமாக துபாய் வழியாக அமெரிக்கா செல்ல இருக்கிறார். அங்கு சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு செல்ல இருக்கும் அவர் அமெரிக்கா தமிழர் சங்கத்தினோட சந்திப்பு, சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாடு, வெளிநாடு வாழ் தமிழர்கள் உடனான கலந்துரையாடல், சிகாகோ பயணம், அமெரிக்காவின் முக்கிய நிறுவனங்கள் உடனான அந்த அதிகாரிகள் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை அங்கு அவர் பங்கேற்க இருக்கிறார். இதன் மூலம் பல முதலீடுகள் ஈர்ப்பதற்காக அவர் இங்கு சென்றிருக்கக்கூடியதை பலரும் பாராட்டி வரும் நிலையில் தற்போது சென்னை அவரது இல்லத்திலிருந்து சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.